பண்ணிட்டேன். சந்திரனை பார்க்க கூடாதுன்னு எல்லாருக்கும் படிச்சு படிச்சு சொன்னவன் கடைசியில அதை நானே இப்ப பண்ணிட்டேனே. இப்ப எனக்கு எந்த பழி வரப்போகுதோ என்னவோ. துவாபர யுகத்துல சத்ராஜித்தன்னு கிருஷ்ணருடைய தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் சூரியனுடைய மகாபக்தர். எத்தனையோ வருஷங்களா தினமும் சூரியனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். ஓம் சூர்யாய நமஹ, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் சூர்யாய நமஹ. சத்ராஜித்தருக்கு சத்யபாமான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க. சத்யபாமாவுக்கு தன்னுடைய சொந்த பந்தத்திலேயே பக்கத்திலேயே ஒரு மாப்பிள்ளைய பார்த்திருந்தாங்க. இந்த விஷயம் சத்யபாமாவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா சத்யபாமா தான் மனசை ஏற்கனவே கிருஷ்ணனுக்கு அர்ப்பணிச்சுட்டாங்க. அப்ப அவங்கள பாக்குறதுக்கு நாரதர் போயிருந்தாரு. நாராயண நாராயண. வாசுதேவர் மேல் இவ்வளவு காதலா? தாயே, உண்மையாகவே அந்த ஸ்ரீகிருஷ்ணரை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தூய்மை இருக்கிறேயானால் தங்கள் மனதை முழுமையாக அவரிடம் அர்ப்பணித்து விடுங்கள். உங்கள் கோரிக்கையை சொல்லுங்கள். பக்திக்கு உருகும் அந்த தெய்வம் தங்கள் ஆசையை நிச்சயம் நிறைவேற்றுவார். தங்களுக்கு சொந்தமாவார். நாராயணன். நாரதரை பத்தி உனக்கு தெரியும் இல்லையா? அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை மனசுக்குள்ள வச்சுக்க மாட்டாரு. நமோ வாசுதேவா, நமோ நமக, நமோ நமக. நேர போய் கிருஷ்ணர்கிட்டயே சத்யபாமாவுக்கு அவர் மேல இருக்கிற விருப்பத்தை சொல்லிட்டாரு. சத்ராஜித் வழக்கம் போலயே காலையில எந்திரிச்சு சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் திடீர்னு சூரிய பகவான் அவருக்கு காட்சி அளிச்சு சமந்தகம்னு ஒரு மணியை கொடுத்தாரு. அந்த மணி தினமும் 8 கிலோ பாரம் இருக்கிற தங்கத்தை கொடுத்துச்சு.